அடுத்து பார்த்தீங்கன்னா கரீம் கேட்டார், அதுக்கும் பதில் இல்லை. இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம். இதெல்லாம் கொள்கை ரீதியாக கேட்கப்பட்ட கேள்விகள். நீங்கள் பண்ண நயவஞ்சகத்தனத்தையே தோலுரிக்கக்கூடிய விதத்தில் எத்தனை கேள்விகளை கேட்டோம். வாயை திறந்தீர்களா? இப்போ ஏதோ இஷாம் ஒரு செய்தியை சொல்லிட்டாராம். பார்த்தீர்களா, இஷாம் என்னை பற்றி அப்படி சொல்லிவிட்டார், இப்படி சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? ஆதாரத்தோடு சொல்லியிருக்கார். இப்போ அதையும் வாசிப்பேன். ஒரு மெயிலில் ஒரு 2 வரியை மட்டும் சொல்லிவிட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே இருட்டடி பண்ணிங்களே. இப்போ அதெல்லாம் வரப்போகுது, வரிசையாக வரும். எல்லாத்தையும் இப்போ தோண்டி விட்டதுனால அம்புட்டையும் தோண்டி இப்போ மறுபடியும் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் சொல்லுவோம், வரிக்கு வரி எடுத்து விளக்குவோம். என்னென்னலாம் கேள்வி கேட்டோம். அதாவது ஒரு புத்தகம் ஒன்று போட்டீங்க. இந்த சூனியத்தை விலக்கி புத்தகம் போட்டதே சல்லி அடிக்கத்தான் என்ற குற்றச்சாட்டை வைத்தோமா இல்லையா? சூனியத்தை விலக்கி ஒரு புத்தகம் போட்டிங்களா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? அதையும் வாபஸ் பண்ண அறிவித்தாலும் அறிவிப்பீங்க. அது எக்ஸ்பைரி டேட் எப்போன்றது தெரியலை அந்த புத்தகத்துக்கு. இருந்தாலும் இருந்துட்டு போகுது. அந்த புத்தகத்தை நீங்கள் தான் எழுதினீர்கள். ஆனால் உள்ளே என்ன போட்டீங்க? டிரான்ஸ்லேட்டட் பை அப்பாஸ் அலி போட்டீர்களா இல்லையா? அரபுக்காரன் எழுதின புத்தகத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டால் ஜாலியாத்தில் காசை கறக்கலாம். அதுதானே? அதுக்கு தான் திட்டமிட்டு நீங்கள் எழுதின புத்தகத்துக்கு டிரான்ஸ்லேட்டட் பை மொழியாக்கம் செய்தார் என்று போட்டீர்கள் என்று குற்றச்சாட்டு வைத்தோமே. பதில் அளித்தீர்களா? சவுதி சல்லிக்கு சிங்கி அடிக்க தானே அந்த வேலையை செஞ்சீங்க. பதில் சொன்னீர்களா? அதே மாதிரி நீங்கள் எப்படிப்பட்ட நயவஞ்சகர் என்பதை விளக்கி நாம் சொல்லியிருக்கின்றோம். எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனம்? நான் காசுக்காகலாம் போகலை, கொள்கைக்காக தான் போனேன்னு சொன்னீங்களே. அப்படி கொள்கைக்காக போனவராக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? எப்போ இந்த கொள்கை தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பயே வெளியேறி இருந்தால் நல்லவர், நியாயவான். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இந்த ஜமாத்தில் இருந்துக்கிட்டு, இந்த ஜமாத்து பணத்திலேயே மஞ்சள் குளிச்சுக்கிட்டு, இந்த ஜமாத்திலேயே இருந்து கொண்டு நடித்தீர்கள். அது சூனியம் வழிகேடு என்பது எனக்கு தெரிந்து விட்டது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷம் நடிச்சியா என்று கேள்வி கேட்டார்களே. இத்தனை வருஷமாக நடிச்சுக்கிட்டா இருந்த என்று சொல்லி நயவஞ்சகனே என்று இந்த அப்பாஸ் அலியிடத்தில் கேள்வி கேட்டார்களே எங்கள் மக்கள் கொதிச்சு போய். அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? வாசிக்கவா? நீங்கள் போட்ட அந்த ஸ்டேட்டஸை, நீங்கள் கொடுத்த அந்த விளக்கத்தை வாசிக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸ் போட்டது நவம்பர் 8, 2014. நல்லா கவனிச்சுக்கிறேன். நவம்பர் 8, 2014. இப்படி இல்லாமல் நயவஞ்சகத்தனம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமாக மக்களை இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்த, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே போய் சூனியத்துக்கு பவர் இருப்பதாக நம்புறது வழிகேடு, திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். அந்த ஊராக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இப்படி ஊராக போய் பிரச்சாரம் பண்ணீங்களே. அப்போ உள்ளத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று நயவஞ்சகனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறாரு, அதாவது அதிகமான மாவட்ட நிர்வாகிகளுக்கான தர்பியாவில் சிகுர் குறித்து பேசினேன். இவ்வாறு நான் பேசிய அதிகமான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறொன்றை சொல்லவில்லை. மனதில் என்ன இருந்ததோ அதைத்தான் பேசினேன். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு சிகுர் விஷயத்தில் தௌஹீத் ஜமாத்தின் நிலை என்னவோ அதுவே அப்போது என் நிலை. சரியா? நவம்பர் 2013 தான் மசூராவில் நான் சிகுர் குறித்த பிரச்சனையை கிளப்புகிறேன். இதற்கு முன்பு சற்று நெருக்கத்தில் தான் என் மனதில் மாற்று கருத்து தோன்றுகின்றது. எனவே நவம்பர் 2013 தான் நடந்த மசூராவில் தான் என் கருத்தை தெரிவித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 1 வருட இடைவெளி காலத்தில் தான் நான் இரட்டை நிலையை மேற்கொள்ள வேண்டியது வந்தது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நவம்பர் 2014 எழுதுகிறாரு. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. நம்ம மக்கள் கேட்குறாங்க, இத்தனை வருஷமாக நயவஞ்சகத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இத்தனை வருஷமாக மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தியா? பணத்துக்காக தானே இப்போ தௌஹீத் ஜமாத்தில் இருந்துக்கிட்டு சல்லிக்காக தானே சிங்கி அடிச்சிருக்க? இது மிகப்பெரிய வழிகேடு என்றெல்லாம் நீ சொல்வாயாக இருந்தால் எப்போ இதை குறித்த 2013 நவம்பரில் தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ நான் இத்தனை வருஷமாக நான் நடிக்கலை, நயவஞ்சகனாக இருக்கலை. 1 வருஷம் தான் நான் நயவஞ்சகனாக இருந்தேன். 1 வருஷம் தான் உங்கள்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்கள் என்ன 2 வருஷம் 3 வருஷம் சொல்கிறீங்க? இத்தனை வருஷமாக நீ திருடிக்கிட்டு இருந்தியாடா திருட்டு பயலே என்று என்னிடத்தில் கேட்கின்றீர்களே. நான் இத்தனை வருஷம்லாம் திருடலை. நவம்பர் 2013 தான் திருட ஆரம்பித்தேன். 1 வருஷம் திருடின திருட்டு பயலை இத்தனை வருஷம் திருடினவன்னு சொல்லலாமா என்று கேள்வி கேட்டிருக்கார். எப்படின்னு பார்த்துக்கிறேங்க. கேட்டமே சொல்லு, பதிலை சொல்லுங்க.
நயவஞ்சகத்தனத்தினுடைய மறுவடிவம். நீங்கள் அப்பாஸ் அலி என்பவருக்கு சொல்கிறோம், எல்லாம் வந்துக்கிட்டு நடித்து கொண்டு இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை தர்பியாக்கல்ல இதுதான் இவருக்கு சிறப்பு தலைப்பே. சூனியத்தை நம்பலாமா, திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் தான் இவருக்கு உண்டான சிறப்பு தலைப்பே. கடைசியாக போனாரே, தௌஹீத் ஜமாத்தினுடைய பணத்தில் மஞ்சள் குளிச்சுட்டு அந்தர்பல்டி அடிச்சுட்டு அங்கேருந்து சவுதியில் தம்மாமு ரியாது ஜித்தான்னு போயிட்டு வந்து அடுத்து வந்தவனையும் உடனே ஒரு நைட்டில் ஓவர் நைட்டில் நான் ஆய்வு பண்ணிட்டேன், மொத்தமாக நான் வாங்கினேன், நான் எழுதின அந்த புக்கையே டோட்டலாக வாபஸ் வாங்குறேன்னு சொன்னீங்களே, அப்படி வந்து ரிவர்ஸில் அடிச்சிங்களே, அந்த சவுதி பையனை எதுக்கு உங்களை அனுப்பி விட்டோம்? சவுதி அரேபியாவில் வந்து சூனியம் குறித்தும் அதே மாதிரி குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது குறித்தும் விளக்க வேண்டியது இருக்கின்றது. அப்படின்ற அடிப்படையில் நீங்களும் வந்துக்கிட்டு நான் உம்ரா போகிறேன் என்னை அனுப்பி விடுங்கன்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில் தான் அனுப்பி விட்டோம். அப்போ அங்கே போய் சூனியத்தை கண்டித்து பேசி திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பயான் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் எப்படி மாறிச்சு? அதுதான் டீலிங். கேள்வி கேட்டோம்ல, பதில் சொன்னீர்களா? கேட்ட கேள்விக்கு எங்கே பதில்? நயவஞ்சகத்தனத்தினுடைய மறுவடிவமாக தேர்ந்தீர்களே. அதே மாதிரி அங்கே போய் சவுதியில் தம்மாமில் அல்கோபர் ஜாலியாத்தில் உள்ள ஆள்களோட கள்ள தொடர்பு கொண்டீர்கள். வச்சோம், குற்றச்சாட்டு வச்சோம். 2 பேர் இடத்துல ஃபோன் நம்பரை வாங்கி 2 பேருக்கு ஃபோன் பண்ணீங்க, தனியாக சந்தித்தீர்கள். பேசணுமா இல்லையா, சொன்னோமா இல்லையா? அந்த சவுதி தம்மாம் ஜாலியாத்தில் போய் அங்கே வந்து பெரிய புளியங்கொப்பா பிடிக்கிறதுக்கு தான் இவர் வந்து தூபம் போட்டு விட்டு வந்து பேச்சுவார்த்தை டீலிங் முடிந்து விட்டது, அங்கே தான் போய் சேர போகிறாருன்னு இப்போ சொல்லலை. நீங்கள் என்னைக்கு இந்த ஜமாத்தை விட்டு உங்களை வீசினோமோ, நீங்கள் இந்த மாற்றுக்கருத்தை அறிவித்தீர்களோ அன்னைக்கு சொன்னோம் நாங்கள். அதே சவுதி தம்மாமில் இருக்கக்கூடிய அல்கோபர் ஜாலியாத்தில் போய் இப்போ வந்துக்கிட்டு பெரிய ஜிப்பா போட்டுக்கொண்டு நீட்டை தாடி வளர்த்து கொண்டு உட்காந்துக்கிட்டு சலப்பியாக மாறிட்டீங்கல்ல. வச்ச குற்றச்சாட்டு உண்மையாச்சா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னீங்க? நாங்கள் 2 பேரிடத்துல தனியாக பேசுனதா சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய். ஜாலியாத்தில் இருந்து 3 பேர் வந்தார்கள், 3 பேர் இடத்துல பேசினேன். அதுதானே உங்கள் விளக்கம்? எங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய நயவஞ்சகன் என்று கேள்வி கேட்டமே, மறுங்க பதிலளிக்கிறதா? அதுக்கு பதிலளி. முதல்ல காசு தான் உனக்கு பிரதானம். பணத்துக்காக எப்படிப்பட்ட வேலையும் நீங்கள் செய்வீர்கள், எப்படியும் நீங்கள் வாளை ஆட்டுவீர்கள், அவர்கள் வீசக்கூடிய எலும்பு துண்டுக்காக எந்த வேலையும் செய்வீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நல்ல புள்ள நாடகமா? நான் வந்து கொள்கைக்காக வந்துட்டேன். கொள்கைக்காக வந்தவனா இருந்தா 2013 நவம்பர்லேயே வெளியேறி இருக்கணும். நீனு சரியான ஆளா இருந்தா என்னடா கொள்கை வேணாம் எனக்கு என்று சொல்லி, அப்போ இப்படிப்பட்ட ஆளை வந்துக்கிட்டு இப்படி நயவஞ்சகத்தனம் பண்ணிக்கொண்டு நல்ல புள்ள வேடம் போடலாமா? ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆனவனையும் எல்லாம் மறந்து போயிருக்கும்னு நினப்பா? தௌஹீத் ஜமாத்துக்காரையும் அப்படி மறந்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்துக்கிட்டு நான் தான் நல்லவன் வல்லவன், என்னை மாதிரி நல்லவன் கிடையாது, நான் கொள்கைக்காக வந்தேன், நான் இறையச்சம் எனக்கு பீறிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்பிடுவாங்களா? அப்போ நயவஞ்சகத்தனத்தினுடைய மறுவடிவமாக தேர்ந்து கொண்டு இப்போ பேச்சு பாருங்க, நல்ல ஒரு மாதிரி நல்ல வேடம் போட்டால் மக்கள் நம்பி விடுவார்களா? அதுக்கு தான் இந்த தொகுப்பே. இந்த தொகுப்பே எதுக்குன்னா இந்த கள்ளத்தனத்தினை வந்து வெளியிடுவதற்காகத்தான். சரியா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நான் வந்து ரொம்ப தூயவன் பேச்சு. நான் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய நல்லவன் தெரியுமா வல்லவன் தெரியுமான்னு பேசுகிறீங்களே. இந்த புருணையில் போய் பொண்டாட்டிக்கு செயின் கட்டது அதெல்லாம் அதை பற்றியும் சொல்ல வேண்டியதானே, விளக்கம் சொல்ல வேண்டியதானே? அதை பற்றியும் வாயை திறக்க மாட்டீங்க. ரியாதில் போய் செல்ஃபோனை அமுக்கிட்டு, செல்ஃபோனை நான் வாங்கிட்டேன், இதை இந்த காருக்குள்ளே வச்சு அமுக்கிடுவோம், இதை வேற எங்கேயும் லீக் அவுட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபோனை வாங்கி அமுக்கிட்டது, இதெல்லாம் அன்பளிப்பு வாங்கக்கூடாது என்று சட்டம் போட்டதுக்கப்புறம் செஞ்சீங்க. இதெல்லாம் அதை பற்றி பேசுங்க. அப்போ இந்த மாதிரி வந்து விசாரணை ஏதோ நடத்தி நடவடிக்கை எடுத்துருவாங்க, வேற என்னமா டீல் பண்ணிட்டாரு, டீலிங்கை வச்சுட்டாரு அப்படின்றது தெரிஞ்சு போயிரும்ன்றதுனால தானே அவதியாக ஓடினது. அதை பற்றிலாம் பேசுங்க. இந்த நிலைப்பாடில் எவ்வளவு அந்த மாதிரி எவ்வளவு நயவஞ்சகத்தனம், எவ்வளவு இருட்டடிப்பு, எவ்வளவு பொய்,
எவ்வளவு புழுகு மூட்டை உங்களுடைய வார்த்தையில், எவ்வளவு பார்த்து விட்டோம் நாங்கள். எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இப்போ வந்து நல்ல புள்ள மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் பதில் சொல்லணும். நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் சொல்லணும். ஏன் இசாமி கேட்ட 2 கேள்வி, என்னை இப்போ பொருளாதாரத்தை பற்றி என்கிட்ட பேசிவிட்டார்கள், நான் எப்படிப்பட்ட நல்லவன் தெரியுமா, என்கிட்ட பழகின ஆள்கிட்டலாம் போய் கேளுங்கன்னு பேசுனீங்கல்ல, இதுக்கெல்லாம் சொல்லணும். அதுக்கு தான் கேட்குறோம். நீங்கள் உன்னைய வந்து இதை பற்றி வந்துக்கிட்டு பேசாமல் போயிருந்தால் நாங்கள் விட்டுருப்போம். இப்போ மறுபடியும் நல்லவன் வேண்டாம், நான் நாணயமான ஆள், நேர்மையான ஆள், கொள்கைக்காக தான் நான் போனேன்னு நடிக்கிறதுனால தான் இப்போ மற்ற எல்லாத்தையும் இப்போ தோண்ட வேண்டியிருக்கு பழசையும். அப்போ எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனத்தை மேற்கொண்டீர்கள், அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அதே மாதிரி பாருங்க, இவருடைய இந்த செயல்பாடு இருக்குல்ல, இவர் எப்படியெல்லாம் பொய் பேசுகிறாரு, புரட்டு பண்ணுறாரு, எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி இவர் பேசுகிறாரு, இவர் எப்படியெல்லாம் புழுகுனித்தனங்களை அவிழ்த்து விட்டிருக்கின்றார் என்பதை ஒரு ஆள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணோன்னு வைங்க. இப்போ ஹதீஸ்கலை இமாம்கள் இப்போ இருந்து இந்த அப்பாஸ் அலி என்பவரை பற்றி அவங்க வந்து நோட்ஸ் எழுதுறதா இருந்தால், கடும் பொய்யன், இவனிடத்திலிருந்து எந்த செய்தியும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவன் வந்து மூளை குழம்பியவன், அப்படி தான் எழுதியிருப்பாங்க உங்களை பற்றி. ஏன் அப்படிப்பட்ட ஆள் தான் நீங்கள். உங்களுடைய செயல்பாடு ஃபுல்லாக அப்படி தான். நயவஞ்சகத்தனத்தில் ஒரு வருஷம் நடிச்சுக்கிட்டே இருந்தேன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கீங்களே, நான் நடித்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாலும் தான் நீங்கள். அதே மாதிரி பாருங்கள், இலங்கை வந்து இவர் போகிறத வந்து தடுத்து நிப்பாட்டாங்களாம். என்னை நிப்பாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கூக்குற. சரி, ஏன் உங்களை நிப்பாட்டினார்கள், ஏன் எதனால் விளக்கம் சொல்கிறாரு. என்ன விளக்கம் தெரியுமா? அதாவது வந்து சகோதரர்களே, நான் வந்து பொருளாதார மோசடி செய்து விட்டதாக என்னை பற்றி இலங்கையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, இலங்கை அரசாங்கத்திட்ட பிஜே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. எப்படின்னு பாருங்கள், தௌஹீத் ஜமாத்துக்கு வந்து பொருளாதார மோசடி செஞ்சதாக கம்ப்ளைண்ட் பண்ணால் இலங்கை அரசாங்கம் வந்து இவரை வந்துக்கிட்டு இலங்கைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நம்பணும், நீங்கள் சொல்கிறாருல்ல நம்மால், அப்படி எப்படின்னு பாருங்கள். அப்போ அதுதான் கேட்டாங்க நம்ம மக்கள். ஏன்னா ஸ்ரீலங்காவினுடைய அதிபர் என்ன பிஜேவா, அவர் தௌஹீத் ஜமாத்தில் இது பண்ணதுக்கு வந்துக்கிட்டு பொருளாதார மோசடி செஞ்சதுக்கு உடனே நிப்பாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ எந்த அளவுக்கு மூளை குழம்பி போச்சு, எவ்வளோ பெரிய பொய்யர்னு பாருங்கள். அப்போ இதை வச்சு உங்களுடைய தரத்தை என்னென்னு முடிவெடுப்பாங்க மக்கள்? ஹதீஸ்கலை இமாம்கள் இருந்தாங்கன்னா இப்போ உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த அப்பாஸ் அலி என்பவரை பற்றி என்ன முடிவெடுத்திருப்பாங்க? சிந்திக்கணுமா இல்லையா? சொன்னார், திடீர்னு ஒரு அறிவிப்பு போடுறாரு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதி விட்ட உடனேயுமே பிஜே என்ன செய்து விட்டார், இந்த மாதிரி வந்துக்கிட்டு தன்னுடைய ஆன்லைன் பிஜேயில் இருக்கக்கூடிய லிங்க் அம்புட்டையும் அழிச்சு விட்டாராம் இவங்களுக்கு பயந்து. எப்படின்னு பாருங்க, பொய் ஒன்னே அழிக்கலை. இவர் எதை சொல்லி எந்த வாசகத்தை எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இவர் நீக்கினதாக இவர் நம்ம மேலே அபாண்டமாக அவதூறு சொன்னாரோ அந்த லிங்கையெல்லாம் நம்ம மக்கள் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டவனையும் உடனே ஆமாம் அது அழிக்கலை, இருக்குது, நான் பார்த்தேன், பொய் தானே, எவ்வளோ பெரிய பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை நீ வைக்கிறதா இருந்தால் நீ என்ன செய்திருக்க வேண்டும், ஆய்வு செய்யணுமா இல்லையா? அப்போ வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு கூட உன்னால் பார்க்க முடியலை. பிஜே மேலே அப்படி அவதூறு சொல்லணும். அந்த அவதூறு சொல்லக்கூடிய வெறி ஊறி போயிருக்கு. அப்படி வெறி ஊறி போனாலும் அப்போ நீ பிஜேவை இழிவுபடுத்துவதற்கு தௌஹீத் ஜமாத்தை கேவலப்படுத்த எத்தகைய பொய்யையும் நீங்கள் சொல்வீர்கள் என்பதற்கு ஆதாரமாக இல்லையா இது? இப்படி வந்து நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் பொய்யும் நயவஞ்சகத்தனமும் ஊறி போன ஒரு ஆள் நீ வந்து நல்ல புள்ள மாதிரி நீங்கள் பேசலாமா? இது முன்னுரை தான், உங்களை பற்றியான ஒரு முன்னுரை மட்டும்தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு, சரியா? இது பழைய பாக்கியை நினைவு கூறுவதற்கு உண்டான ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா வந்துக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் நயவஞ்சகத்தன ஆட்டம் ஆடணும் இதெல்லாம் இவர்கள் மறந்து விட்டு இருப்பார்கள் என்று தானே நல்ல புள்ள நாடகம் ஆடிட்டு வந்திருக்கீங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு. அப்போ வந்துக்கிட்டு மொதல் இன்னிங்ஸில் எப்படியெல்லாம் வந்துக்கிட்டு டக் அவுட் ஆனீங்கன்றதெல்லாம் இப்போ விளக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கள்ளத்தனம் பண்ணியா, இப்படி நயவஞ்சகத்தனம் பண்ணியா, நயவஞ்சக வேடம் போட்டியா, புக்கில் 2 பேரில் காசு சம்பாரிச்சியா, அரபிகளை ஏமாற்றி சவுதி ஜாலியாத்தில் போய் டீலிங் வச்சியா, புருனையில் போய் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கின ஞாபகம் வருதா, ரியாதில் போய் செல்ஃபோன் அமுக்குனது ஞாபகம் வருதா, ஸ்ரீலங்காவில் போய் பெட்டி பெட்டியாக தூக்கிட்டு வந்த ஞாபகம் வருதா, அதே மாதிரி வந்துக்கிட்டு போகிற நாடுகளில் வந்துக்கிட்டு கையேந்தி பிச்சை எடுத்தது ஞாபகம் வருதா,
அப்படின்றதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போட்டால் தான் மறுபடியும் ஞாபகம் வரும் போல இவருக்கு. அப்படி ஞாபகம் இருக்கும். நம்ம மறந்துட்டோன்னு நினச்சிக்கிட்டு தான் நயவஞ்சக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டோம். இப்போ சரியா? இப்போ இந்த பழைய பாக்கியெல்லாம் பெண்டிங்கில் நிற்கிது. இந்த பழைய பாக்கியங்களை இப்போ நீங்கள் வந்து செல்லாத நோட்டை கொடுத்து இசாம்கிட்ட ஏமாத்திருக்கீங்கல்ல, இசாமுக்கு பதிலளிக்கிறதா சொல்லி கள்ள நோட்டை கொடுத்து ஏமாத்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி கள்ள நோட்டை கொடுக்காம நல்ல பதில்களை கொடுக்க வேண்டும். நியாயமான பதில்களை கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். கள்ள சலபிகளிடத்திலிருந்து நல்ல பதில் எதிர்பார்க்க முடியாது, எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நப்பாசையில் கேட்குறோம், பதிலை சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த முதல் ஒரு பீடிகை முன்னுரையை, ஃப்ளாஷ்பேக் முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இசாம் அவர்கள் அளித்த பதிலடிக்கு ஆட்டம் கண்டு போய் அப்பாஸ் அலி சலசலபி அவர்கள் என்ன மாதிரியான பொய்களையும் புழுகு முட்டைகளையும் அவிழ்த்து விட்டிருக்கின்றார் என்பதை இப்போ நாம் வந்து வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த ஃபர்சான் என்பவர் வந்து விலகினோனையுமே இவங்களுக்கு வந்து குஷி ஓவராகி போய் தான் குதூகலத்தில் தான் என்ன செஞ்சது, பார்த்தீர்களா ஃபர்சான் வந்துட்டார், ஃபர்சான் வந்துட்டார், ஃபர்சான் வந்துட்டார்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டு ரொம்ப அப்படியே கொடைக்கானல் ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு சந்தோஷம். அதை எதுக்காக சொன்னார் அப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய கொள்கை தப்பு, அவர் சொல்கிறது தான், அவங்க சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்றதுக்கு ஆதாரமாக தாங்க இதை காட்டினார். முதல்ல எதை ஃபர்சான் விலகினப்போ சொன்னது என்ன அப்படின்னா, பார்த்தீர்களா உங்கள் தலைவரே போய்விட்டார், இதை விட பெரிய தோல்வி என்ன உங்களுக்கு வேண்டி கிடக்கு, இப்படிதான் சொன்னார். பாருங்க, அதை ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தை காட்டிட்டா ஜெயிச்சிடலாமா? இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு, இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு. உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? இது கிடைச்ச உங்களுக்கு பெரிய தோல்வி, இது உங்க ஜமாத்துடைய தலைவரே உங்க இதில் இல்லையே. இதுதான் ஆதாரம். எது இது பாத்தில்ன்றதுக்கு ஆதாரம். நல்லா கவனிங்க. அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? அப்போ விளங்குச்சா? இதை வந்து ஒரு அறிவாளி சொல்லுவானா? ஒரு மண்டையில் வந்து சின்ன அளவுலாவது மூளைன்றது இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு ஆள் வந்து போகிறத எவனாவது வந்துக்கிட்டு நம்மளுடைய கொள்கை பாத்திலு அப்படின்றதுக்கு ஆதாரமாக சொல்லுவாங்களா? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய முதல் கேள்வி. இதைத்தான் ஹிசாம் வச்சார். இப்படி வந்து சொல்கிறதா இருந்தால் எவ்வளவோ சகாபாக்கள் போய்விட்டார்கள். அப்போ இப்படி சகாபாக்கள் போனதை ஆதாரமாக சொல்லுவியா இஸ்லாம் பொய்ன்றதற்கு? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பாடம் படித்தவர்களே இப்படி போய்விட்டார்களே, அப்போ இவர் உட்கார்ந்துருந்தா என்ன சொல்லுவார்? உங்களிடத்தில் பாடம் படித்தவர்களே போய்விட்டார்களே, உங்களுடைய தோழர்களே போய்விட்டார், இப்படியா சொல்கிறது? இப்படி சொல்லுவான் ஒரு அறிவாளி இப்படி சொல்லுவானா? கேட்டால் ஆய்வாளர் என்ன ஆய்வு பண்ணாருன்னு தெரியலை. அப்போ நீங்கள் ஆய்வாளராக இருந்தால் நீ இதை சொல்லியிருப்பேன். முதல்ல ஒரு ஆய்வாளர் இதை சொல்லுவானா இதை என்ற அடிப்படையில் தான் இவருடைய மாணவர் இசாம் வந்து இவருக்கு ஒரு மரண அடி கொடுத்தாரா, ஆட்டம் கண்டு போய் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதையே ஆதாரமாக சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே. எப்படின்னு பாருங்கள், எவ்வளவு பெரிய நயவஞ்சகன்னு பாருங்கள். இந்த 2 மணி நேரம் விளக்க வீடியோ இருக்குல்லங்க, அதில் கேட்குறாருங்க, அதை நான் ஆதாரமாலாம் சொல்லவே இல்லையம்மா. முதலில் ஹிசாமுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், நம்மை பொறுத்தவரை நம்மிடமிருந்து ஒருவர் வெளியேறிவிட்டால் இந்த வெளியேறுதலை மட்டும் வைத்து அவர் நேர்வழி பெற்றவர் என்றோ அவர் வழிகட்டவர் என்றோ தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது, தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது, தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. நாம என்ன சொல்றோம்னா, பிஜே விட்டு ஒரு ஆள் வெளியே போனாருன்னா அவர் வந்து சத்தியவாதி அப்படின்னு நம்ம சொல்லலை. பிஜே விட்டு போகக்கூடியவர்கள் சத்தியவாதிகளாகவும் இருப்பார்கள், கொள்கைக்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள், வேறு காரணங்களுக்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லலை. அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லலை. அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லலை. அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது?
தீர்க்கமாக நாம் சொல்ல முடியாது. அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யல, ஆதாரமாக சொல்லல, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? நம்மிடம் என்றால் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களிடமிருந்து ஒருவர் வெளியேறினால் அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம், தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம். அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம், தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம். அவர் எந்த கொள்கையில் போய் சேர்ந்திருக்கிறார், அவர் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் அவர் தற்போது இருக்கக்கூடிய நிலைமை சரியானதா தவறானதா, வழிகேடா நேர்வழியா என்பதை நாம் முடிவு செய்வோம். உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே. அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யல, ஆதாரமாக சொல்லல. ஜமாலி வருதா இல்லையா, சகோதரர்களே அப்படின்னுக்கிட்டு அவர் சொல்லுவார்ல, நான் அதை சொல்லலை சகோதரர்களே. ரசாதியெல்லாம் தூக்கி சாப்பிடுவார் போல. ரசாதி சொல்லுவார்ல, அது பிதத்தும் அல்ல சுன்னத்தும் அல்ல, அது முபாகான காரியம், கடும் குற்றமும் அல்ல பெருங்குற்றமும் அல்ல, அது ஒரு சிறுங்குற்றம். அதை நாம் சிறுக்குன்னு சொல்லக்கூடாது பிதத்துன்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அல்ல மண்டையில் மூளைக்கு மூடி போட்டானா. நீ எதை சொன்ன, நீ என்ன சொன்னீர்கள்? பர்சான் போனது உன் தலைவரே போயிட்டாரு, பாத்தில் தூக்கி வீசிட்டாரு அப்படின்றத ஆதாரமாகத்தான் நீங்க சொன்ன. ஆதாரம்னு சொல்லலையா, ஆதாரம் என்று சொன்னேன்னா அது கேள்வி பார்த்துக்கிறேங்க. அதனால ஒரு ஆள் வெளியே போயிட்டா இதை நம்ம என்ன செய்யலாம், ஆதாரமாக சொல்லல. தொழுகிறதுக்கு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்க, விரலை செய்து தொழுதார்கள்னு நம்ம சொல்கிறோம். விரலை செய்து தொழுகிற ஆதாரமாக சொல்கிறாங்கன்னு இப்போ நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே நம்ம ஆளுக்கு நாங்கள் ஆதாரம் என்று வார்த்தையை சொன்னோமா, நாங்கள் ஆதாரம்னு சொல்லலையில, ஆதாரம்னு சொல்லாட்டினா ஆதாரம் இல்லைன்னு ஆயிருமா? கேட்ட கேள்விக்கு இப்படி தானே பதில் சொல்லியிருக்கீங்க. அப்போ அதுதானே ஆதாரம். அப்போ ஆதாரம்னு சொன்னா தான் ஆதாரம் என்று எந்த அறிவாளியாக சொல்லுவானா? ஆதாரம் சொல்லாமல் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் அதுதானே ஆதாரம். அப்போ பர்சான் போனதை பற்றி நீ பேசுனது, உன் தலைவனே போயிட்டான்னு சொன்னதெல்லாம் இது ஆதாரமாகத்தான் நீ முன் வச்சிங்க. மரணடி கொடுத்தோடனே அதுக்கடுத்து அந்தர்பல்ட்டி. அப்போ முன்னாடி பேசுனதை அப்படியே அந்தர்பல்ட்டியை அடித்து மாறக்கூடிய எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் பார்த்தீங்களா? நம்ம ஆதாரம்லாம் நாங்கள் அதை சொல்லலை, அது எதுக்கு சொன்னாலாம், அது இப்படி ஆட்கள்லாம் வர்ற நேரத்தில் கொஞ்சம் சொல்லியிருந்தா அந்த மயக்கம் ஏற்படுத்துகிறோமா, நம்ம அந்த மயக்கத்தை தெளிக்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சுட்டி காட்டினேன் அப்படின்றார். அப்போ அதுதானே ஆதாரமாக சொன்னீங்க. அப்போ பர்சான் போனது தான் அது ஆதாரமா? உங்களுடைய கொள்கை ஆதாரம் என்பதற்கு பர்சான் போனது ஆதாரமா? நாங்கள் இருக்கக்கூடிய கொள்கை தப்புன்றதுக்கு பர்சான் போனது ஆதாரமா? அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஆதாரமாக சொல்லி மாட்டிக்கொண்டு கேவலப்பட்டு இருக்கின்றார். அப்போ இது நாம் முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ எடுத்தோடனே முதல் கோணலே முட்டும் கோணல்ன்ற மாதிரி இசாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறதாக சொல்லி தன்னைத்தானே கேவலப்படுத்தி கொண்டு தான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆயின்றவர் அப்படின்றத இவர் இந்த இடத்துல விளக்கி இருக்கின்றார், நிரூபித்து விட்டார். அடுத்து பாருங்க சகோதரர்களே, இவர் எந்த அளவுக்கு ஒரு கூழ்முட்டை என்பதை தன்னுடைய பேச்சில் நிரூபிக்கிறாரு. அதாவது இப்போ எஸ்எல்டிஜேனுடைய தலைவராக இருந்த ஃபர்சான் என்பவர் போயிட்டா உன் கொள்கை என்னன்றதை பற்றி பேசணும், அப்படி தானே பேசணும். ஆனால் இவர் சொல்கிறாருங்க, எஸ்எல்டிஜேவில் தலைவராக போடுற ஒரு சாதாரண ஆளை போடுவாங்களா? அவர் எப்படிப்பட்ட ஆளை போடுவாங்க, அவர் எப்படிப்பட்ட தாய் தெரியுமா, அவருடைய அகுலாக் என்ன தெரியுமா, அவருடைய ஆற்றல் என்ன தெரியுமா, அவருடைய அந்த அகுலாக் அப்படியே நிரம்பி வழிஞ்சு இந்தியா இலங்கையிலிருந்து இந்தியா வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு தாயி, அவர் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அவர் அழகா பயான் பேசுகிறவர், அவர் குர்ஆன் ஹதீஸை மக்கள் மத்தியில் போதிக்கிறவர், அகுலாக்கு நிறைந்தவர், நல்ல மனிதர், விவாதம் செய்யக்கூடியவர், திறமையானவர், கல்வியறி உள்ளவர், அகுலாக்கு அந்த மறுபடியும் அகுலாக்கு வலிஞ்சு ஓடக்கூடியவர், அவர் பிரச்சாரம் செய்யக்கூடியவர், அவர் பயானு பண்ணுவார். பாருங்க, இதை வேணா ஒரு ஆதாரமா, இதையும் தானே நீ ஆதாரமா வச்ச. இப்படிப்பட்டவரை தானே போட்டிருப்பார்கள், அவரே விட்டாரே, அதுதான் வெற்றி அப்படின்ற அடிப்படையில் தான் நீ பேசின. அதை கேளுங்க. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை.
சகோதரர் ஃபர்சானை பொறுத்தவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பெரிய ஜமாத்தை வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு ஜமாத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த ஜமாத்துக்கு தான் SLTJ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? அஹ்லாக்கு மோசமான, இல்மு இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வருவாங்களா அந்த ஜமாத்தில்? இதையெல்லாம் பார்த்து தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அழகா பயான் பேசுறவர், குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடியவர், நான் பழகிய வகையில் ஒரு நல்ல அஹ்லாக் உள்ளவர், ஒரு நல்ல மனிதர். அது மாதிரி விவாதங்கள்லாம் போனீங்கன்னா விவாதம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ள, கல்வியறி உள்ள, நல்ல அஹ்லாக் உள்ள ஒரு சகோதரர். இப்படிப்பட்டவரை தானே போட்டிருப்பார்கள். அவரே வந்து விட்டாரே, அதுதான் வெற்றி அப்படின்ற அடிப்படையில் தான் நீ பேசுன. சரி, இப்போ நான் சொல்கிறேன், இதுதான் ஆதாரம் அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து SLTJ மண்டல தலைவராக சகோதரர் ரஸ்மின் அவர்களை போட்டிருக்காங்க. ரஸ்மின் MAC யார்? ஓன்ட்ட பாடம் படித்தவர். மண்டல செயலாளராக இசாமை போட்டிருக்கிறாங்க. அவரும் உன்னுடைய மாணவர், இந்த அப்பாஸ் அலியினுடைய மாணவர். இப்போ வந்து இது எல்லாத்தையும் இப்படியே சொல்லணும். இப்போ எப்படி ரஸ்மின் என்பவர் வந்து ரஸ்மினை தலைவராக போட்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு சாதாரண ஆளை போட்டிருப்பார்களா? இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? அவர் எப்படிப்பட்டவர்? ரஸ்மின் என்பவர் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து கொள்கையை அதிகமாக அறிந்தவர். அவர் ஒரு அஹ்லாக் மோசமானவரை தலைவராக போடுவாங்களா? அதே மாதிரி வந்துக்கிட்டு கொள்கையற்றவரை போடுவாங்களா? அவர் ஒரு தாயி, ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர், அழகா பயான் பேசுறவர். ரஸ்மின் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர். ரஸ்மின் அழகாக பயான் பேசக்கூடியவர். இன்னும் வந்து அவர் திறமை மிக்கவர், குர்ஆன் ஹதீஸை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியவர், இந்த அஹ்லாக்கு நிறைந்தவர், திறமைசாலி. அதனால அந்த ரஸ்மின் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த அப்பாஸ் அலி வழிகேட்டில் இருக்காருன்னு சொல்றாரா இல்லையா? அப்பாஸ் அலி பணத்தாசை பிடிச்சவர், காசுக்கா எதையும் திம்பாருன்னு சொல்றாரு, ரஸ்மின் சொல்றாரு. அப்ப இதை உண்மைன்னு ஒத்துக்கிறேன். இப்ப நீ ஃபர்சானுக்கு சொன்னீங்களா இல்லையா? ஃபர்சானுக்கு சொன்ன அனைத்தும் வந்து ரஸ்மினுக்கும் பொருந்தும். நான் சொல்கிறேன், அவரோடு பழகியவர் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ ரஸ்மின் என்ன சொல்கிறாரு? அப்பாஸ் அலி இருக்கக்கூடிய சலபி கொள்கை வந்து சவுதி சல்லிக்கு சிங்கி அடிக்கக்கூடிய கொள்கை. அப்பாஸ் அலி எலும்பு துண்டுக்காக தான் வாழாட்டிக்கிட்டு பேசுகிறாரு. அப்பாஸ் அலி ஒரு நயவஞ்சகர் அப்படின்னு ரஸ்மின் சொல்லிட்டாரு. ஏன்னா SLTJ மண்டல தலைவரில் சாதாரண ஆளை போடுவோமா? கொள்கை இல்லாத ஆளை போடுவோமா? இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா? கொள்கை இல்லாத ஆள் இப்படி சொல்லுவாரா? அப்ப அப்பாஸ் அலி அவர்களுடைய வாதத்தின் பிரகாரம் ரஸ்மின் அவர்கள் சொல்ற அடிப்படையில் அப்பாஸ் அலி மேல சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படி ஒத்துக்கிட்டு போகணும். இப்போ ஏன் இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம்? ஏன் இந்த வேலை உனக்கு? கொள்கையை பற்றி பேசுவதற்கு திராணி இல்லை. எத்தனை கேள்விகளை கேட்டாலும் பட்டியல் போட்டிருக்கிறோம். அந்த பட்டியலுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீனு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்கின்றது. சத்தியத்தை சொல்வதாக இருந்தால் சொல்ல வேண்டும். அப்போ பதிலளிக்க திராணி துப்பு இல்லை, தைரியம் இல்லை, வக்கில்ல. இப்போ வந்துக்கிட்டு ஃபர்சான் விலகியதை ஆதாரமாக சொல்லிவிட்டு அதை உன்னுடைய மாணவர் இசாம் அவர்கள் கிளின்னு கிழிச்சதுக்கப்புறம் நான் அப்படின்னான்னு சொல்லலையே, நான் இப்படித்தானே சொன்னேன் என்று அதுலேயும் தில்லுமுள்ளு. அப்போ தில்லுமுள்ளுடைய எண்ணிக்கையில் அடுத்து ஒன்று கூடி போச்சு. அம்பலம் ஆயிடுச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம். பாருங்க சகோதரர்களே, லண்டன் மாநாட்டில் பிஜே அவர்கள் பேசின ஒரு கிளிப்பிங்கே போடுறாருங்க. பார்த்தீர்களா, ஃபர்சான் போனதை வந்து பிஜே வந்து ரொம்ப படுமோசமாக சொல்லிட்டாராம். படுமோசமாக சொல்லி காட்டி உங்கள் ஜமாத்தில் இவ்வளோ நாள் உழைச்சிருந்தார்ல, அவருடைய கல்வியாக பிறந்து பார்த்தீங்க, பிஜே பார்த்தாரா அப்படின்னு கேட்டு ஒருத்தர் போயிட்டாருன்னா என்ன சொல்லியிருக்கணும்? அவர் வந்து நல்லதுக்கும் போயிருக்கலாம், கெட்டதுக்கும் போயிருக்கலாம், அவருக்கு ஏதோ ஒன்று விலகியிருக்கலாம், தப்பு கூட செய்திருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு ஃபர்சான் தப்பான முடிவு கூட எடுத்திருக்கலாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படி எப்படி வேணாலும் அவர் எடுத்திருக்கலாம்ல. அவர் கல்வை பொழந்து பார்த்த மாதிரி இவர் பேசுகிறாரு. இவர் என்ன நோக்கத்துக்கு வந்தானோ, என்ன நோக்கத்துக்காக இருந்தானோ அது எனக்கு தெரியாது அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜே பேசுனதை கிளிப்பிங் போடுறாருங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு கொள்கையில உங்க கொள்கையில பிடிக்காம அது தவறுன்னு புரிஞ்சு அது ரசூலுல்லாஹி வழிக்கு மாற்றம், குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாத்தோன்னு வந்தா சரி, அவருக்கு ஏதோ ஒன்று விளங்கி கொண்டார்,
ஏன்னா அவர் விளங்குனது தவறா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கூட வராம, சரி ஒரு ஆய்வுங்கிற அடிப்பில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம், நன்மையை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார் நினைத்து கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். அப்படிங்கிறது கூட வராம எப்படி பேசுறாரு சகோதரர் பிஜே அவர்கள். இவ்வளவு காலம் அவன் என்ன கொள்கைக்கு என்ன நோக்கத்தில் இருந்தானோ, என்ன நோக்கத்துக்காக அவன் வந்தானோ, எதுக்காக போனானோ அதெல்லாம் நமக்கு தெரியாது என்று ஃபர்சானுடைய கல்பை பிளந்து அவர் தப்பான நோக்கத்துக்கு இருந்தவர் போல, தப்பான நோக்கத்துக்காகவே பிரச்சாரம் செஞ்சவர் போல, அதே தப்பான நோக்கத்துக்காகவே வெளியேறினவர் போல தன்னை நபியுடைய இடத்துல வச்சு அவர் சிந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு அமைப்புல வந்து சேரக்கூடியவர்களை உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். வந்து இப்போ ஜமாத்தில் இப்போ நிர்வாகிகள் உட்காந்துருக்குறாங்க, மாநில நிர்வாகிகள்லாம், நானே இருக்கிறேன், எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நான் கூட ஒரு நடிப்புக்காக உட்காந்துருக்கலாம், ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்க. நான் அந்த கொள்கையை விட்டு போனால் என்னை தூக்கி போட்டு நீ கொள்கையை பிடிச்சிக்கிறேன்னு எனக்கும் நோக்கம் இருக்கலாம், யாருக்கும் நோக்கம் இருக்கலாம். அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ, நோக்கம் நிறைவேறலையோ, வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ, அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு காட்டி தரும். மேட்ரு என்ன? எவன் போன ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்களே நான் சொன்னேன். அப்போ உங்ககிட்ட இந்த 100 கணக்கில் வந்து இங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான், அதுல ஒரு சைத்தான் வெளியே போனவொன்னு பார்த்தீங்களா, போய்விட்டார்களா, தப்பு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடைமுறையா ஒழுங்குமுறையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் பாருங்க. அதாவது வந்து பிஜே தெளிவா சொல்றாரு, இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நோக்கத்துக்கும் இருக்கலாம், மாநில நிர்வாகிகளாக உட்கார்ந்து இருக்கிறாங்க எவ்வளவோ பேரு, நானும் கூட இருக்கிறேன், நான் கூட கெட்ட நோக்கத்துக்கு இருக்கலாம், அதெல்லாம் வந்துக்கிட்டு வெளிப்படைய வச்சா நம்ம முடிவு செய்ய முடியும். இப்படிதான் பேசுறாரு பிஜே. அவர் உட்பட எல்லாத்தையும் கலந்து தான் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அவருடைய நோக்கம் நிறைவேறலையோ பின்னாடி காலம் சொல்லும், பதில் சொல்லும், பின்னாடி என்னன்றது தெரியும் அப்படின்னு தானே சொன்னார் பிஜே. அந்த கிளிப்பிங்கே போட்டு காமிச்சு கல்ப பொழந்து பார்த்தாரா? நீ கல்ப பொழந்து பார்த்தியா? பிஜே கல்ப நீ பொழந்தியா? நீ கல்ப பொழந்தா பார்த்தாரு இவர் அப்பா? சரி சொல்லுங்க, பதிலை சொல்லுங்க. அப்போ எந்த அளவுக்கும் பாருங்க, பிஜேவை மட்டம் தட்டணும், தவ்ஹீத் ஜமாத்தை இழிவுபடுத்தணும், தவ்ஹீத் ஜமாத்தினுடைய கொள்கையை வந்து தப்புன்ற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்கணும். அதுக்காக இந்த கிளிப்பிங்கை போடுறதுலேயே அவர் பொய்யர்னு தெரியுது. அப்பாஸ் அலி போடுற கிளிப்பிங்கிலேயே நீ பொய்யர், மிகப்பெரிய நயவஞ்சகன், இட்டு கட்டக்கூடியவன் என்பது அதுலேயே தெரியுது. இப்போ அந்த கிளிப்பிங்கை பாருங்க. ஒரு அமைப்புல வந்து சேரக்கூடியவர்களை உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும். வந்து இப்போ ஜமாத்தில் இப்போ நிர்வாகிகள் உட்காந்துருக்குறாங்க, மாநில நிர்வாகிகள்லாம், நானே இருக்கிறேன், எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? நான் கூட ஒரு நடிப்புக்காக உட்காந்துருக்கலாம், ஒரு நோக்கத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன்னு வைங்க. நான் அந்த கொள்கையை விட்டு போனால் என்னை தூக்கி போட்டு நீ கொள்கையை பிடிச்சிக்கிறேன்னு எனக்கும் நோக்கம் இருக்கலாம், யாருக்கும் நோக்கம் இருக்கலாம். அவன் எந்த நோக்கத்துக்கு வந்தானோ, நோக்கம் நிறைவேறலையோ, வேற ஒரு நோக்கம் வந்துச்சோ, அதுக்கு போக போக காலம் உங்களுக்கு காட்டி தரும். மேட்ரு என்ன? எவன் போன ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்களே நான் சொன்னேன். அப்போ உங்ககிட்ட இந்த 100 கணக்கில் வந்து இங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான், அதுல ஒரு சைத்தான் வெளியே போனவொன்னு பார்த்தீங்களா, போய்விட்டார்களா, தப்பு. இதுல என்ன பிஜே சொன்னாரு? என்ன கல்ப பொழந்து பார்த்து உரிச்சு எடுத்தா சொன்னாரு? உள்ளத்துல உள்ளது தெரியாதுன்னு தான் சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும், உள்ளத்தை நம்ம பார்க்க முடியும், கல்புல உள்ளது தெரியாது என்று தெள்ள தெளிவாக பிஜே அவர்கள் சொல்லிட்டு கொள்கை தான் முக்கியம், யார் எந்த நோக்கத்துக்கும் வருவான் போவான், போனவன் அதுக்கப்புறம் அவனுடைய நோக்கத்தை அவனுடைய செயல்பாடுகளை வச்சு தான் சொல்ல முடியும், காலம் அதற்கு பதில் சொல்லும் என்று சொல்லி தெள்ள தெளிவாக சொன்னதை அதை வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு கல்ப பொழந்து பார்த்தாரா, நீ இன்னும் நபியா என்ற அளவுக்கு இவர் கேட்கின்றார் என்றால் இவர் எவ்வளவு பெரிய நயவஞ்சகர் என்பது அதுக்கடுத்து தெரியுதா இல்லையா? அப்போ இதுலேயும் இவர் நயவஞ்சக வேடம் அம்பலமாகிவிட்டது. அதுக்கடுத்து பாருங்க, அதாவது வந்து நம்ம ஒருதலை பட்சமான ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறோமாம். அவர் சொல்கிறாரு, என்ன ஒருதலை பட்சமாக சிந்தனை வச்சுருக்கிறோம்? இப்போ வந்து பிஜே வந்து என்ன பேசுகிறாரு, இசாம் என்ன பேசுகிறாரு, யாராவது வந்து தவ்ஹீத் ஜமாத்திலிருந்து போயிட்டா அவங்க வந்து வழிகேட்டில் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவர் நம்மளை விட்டு போயிருக்கிறாரு, நம்ம கொள்கை வழிகேடுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் கொள்கை நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் கொள்கை நல்லதாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது, நம்ம வழிகேட்டில் இருக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. நம்ம நல்லவராக இருந்து அவரும் வழிகடவும் வாய்ப்பு இருக்கின்றது என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இவர் பிஜேட்ட இருந்து தவ்ஹீத் ஜமாத்திலிருந்து எஸ்எல்டிஜிலிருந்து விலகி போனதுனாலேயே அவர் வழிகேட்டவர் என்று சொல்கின்றீர்களே, இது ஒருதலை பட்சமான சிந்தனை.
ஒரு மனிதன் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு ஒருவர் போய்விட்டால் அவர் என்ன சொல்லலாம்? குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம், அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். அப்ப இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஒரு தலைபட்சமான சிந்தனை. இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அப்ப இப்படியே நீங்க பேசி பேசி நீங்க மக்கள்கிட்ட என்ன சிந்தனையை விதைக்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போனா அது எப்படியோ அது மாதிரி தான் பிஜே விட்டு போனாலும் என்ற மாதிரியான ஒரு சிந்தனையை நீங்க உருவாக்குறீங்க. பிஜே என்ன நபியா? பிஜே விட்டு போனா அவங்க வழிகேடர்கள் என்று நம்ம இதுல இருந்து சொல்ல முடியுமா? அப்போ உண்மையிலே நீங்க பிஜேவை தக்லீது செய்யாம ஒரு சரியான கொள்கையில இருந்தா நீங்க என்ன பேசணும்? பிஜே விட்டு போனா அவர் சத்தியத்துக்கும் போகலாம், பிஜே வழிகேட்டில் இருக்கலாம். பிஜே விட்டு போனா அவர் பிஜே நேரான கொள்கையில இருந்து போனவர் வழிகேடாகவும் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரணும். ஆனா அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாமல் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு போனாங்களே அப்ப எப்படி சொல்ல முடியுமா என்ற ஒரு தலைபட்சமாக அவர்கள் சிந்திக்கிறத பார்க்கிறோம். இதையே மக்கள்கிட்ட சொல்றத பார்க்கிறோம். அதுல என்னமோ வந்துக்கிட்டு பிஜே விட்டு தவி ஜமாத்தை விட்டு எஸ்எல்ஜே விட்டு போயிட்டா அது இஸ்லாத்தை விட்டே போன மாதிரின்னு சொல்ல வர்றாங்க. நபியின் பக்கம் நபியை விட்டு ஒருவர் போவதும் தவி ஜமாத்தை விட்டு ஒருவர் போவதும் ஒன்றா, அப்போ என்ன பிஜே என்ன நபியா அப்படி கேள்வி கேட்குறார். இதை சகோதரர் அப்பாஸ் அலி அவர்களுக்கு முதல்ல இந்த ஒரு அறிவுரையை இது எங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இல்லை. நீ சரியான ஆளாக இவர் சரியான ஆளாக இருந்தால் இவர் தன்னை பார்த்தே சொல்லிக்கிறணும். ஒருதலை பட்சமாக பேசாதீங்க, இப்படிலாம் ஒருதலை பட்சமாக பேசக்கூடாது அப்பாஸ் அலி அப்படின்னு அவரை பார்த்தே பேசிக்கிறணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீ தானே சொன்ன ஃபர்சான் போனவனையும் பாத்தில் என்பதற்கு இதுதான் ஆதாரம், பாத்தில் என்று தூக்கி வீசி விட்டு வந்து விட்டார், பாத்தில் என்று தூக்கி எறிந்து விட்டார், தலைவரே போய்விட்டார். ஒருதலை பட்சமான சிந்தனையா இல்லையா? இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு, இது கிடைச்ச ஒரு பெரிய தோல்வி உங்களுக்கு. உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, உங்க ஜமாத்துடைய தலைவர் உங்க கொள்கையில இல்லையே, அது பாத்தில்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரே, இதை விட பெரிய தோல்வி என்ன இருக்குது? இதுதானே ஒருதலை பட்சமான சிந்தனை. நீ என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நல்ல பேச்சை பேசியிருக்க வேண்டும், நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். என்ன பேசியிருக்க வேண்டும்? குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம், அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். சகோதரர்களே, ஃபர்சான் என்பவர் விலகி வந்திருக்கிறார். ஃபர்சான் இருக்கக்கூடிய கொள்கை நல்ல கொள்கையாகவும் இருக்கலாம், பிஜே இருக்கக்கூடிய கொள்கை கெட்ட கொள்கையாகவும் இருக்கலாம், பிஜே வழிகேட்டிலும் இருக்கலாம், ஃபர்சான் நல்லவராகவும் இருக்கலாம், அல்லது ஃபர்சான் இப்பொழுது வழிகேட்டிலும் வந்திருக்கலாம், பிஜே நல்ல கொள்கையிலும் இருக்கலாம். அப்ப இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஒரு தலைபட்சமான சிந்தனை. இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் ஒருதலை பட்சமான சிந்தனை உனக்கே இந்த வேலை? அப்போ இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக சிந்திக்கிறது நீ தானே? இவரே சொல்லிவிட்டு இப்போ நம்ம இஷாம் மரம் அடி கொடுத்தார்ல, உச்சந்தலையில் ஆணியை வச்சு நரிச்சு அடித்த மாதிரி அந்த 28 நிமிஷம் வீடியோ வெளியிட்டார்ல, ஆள் பதறி போய் தான் அப்படிலாம் சொல்லலாமா? ஒருதலை பட்சமாக பேசலாமா? நீங்கள் என்ன நபியா? உங்களை விட்டு போயிட்டா பிஜே என்ன நபியா? பிஜே விட்டு போனா அவங்க வழிகேடர்கள் என்று நம்ம இதுல இருந்து சொல்ல முடியுமா? சரி, பிஜே விட்டு போயிட்டா நபியான்னு கேட்குறிய, இந்த அப்பாஸ் அலிடத்தில் கேட்குறோம், பிஜே விட்டு போயிட்டா நீ நபியா? நபியை விட்டேவா விலகி வந்தார் அப்படின்னா சரி ஓகே. அப்போ உங்கள் பக்கம் சேர்ந்தாரு, சூனிய கொள்கை தான் சரின்னு சேர்ந்துருக்காருல்ல, நீ என்ன நபியா? அப்போ ஃபர்சான் இப்படி சேர்ந்தவனையுமே நீ ஹக்கில் இருக்கிற மாதிரி நீ நபி மாதிரியும்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப நாங்கள் சொன்ன நீ என்ன சொல்லுவ? சிந்திக்கணுமா இல்லையா? உங்களுக்கு உங்கள் பக்கம் வந்தவனையுமே என்னமோ ஒரு நபியின் பக்கம் விட்டது மாதிரி பேசுறீங்களே. குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம், அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். அப்போ கொள்கையை வச்சு பேசு, அதைத்தான் சொல்கிறோம்.
அதை தான் நாங்கள் வந்து போனதையோ வந்ததையோ நாங்கள் ஆதாரம் காட்ட மாட்டோம். எங்களை விட்டு எத்தனை பேர் போனாலும் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொள்கை தப்புன்றதுக்கு அது ஆதாரம் கிடையாது. எங்கள் பக்கம் எத்தனை லட்சம் பேர் வந்து சேர்ந்தாலும் நாங்கள் இருக்கக்கூடிய கொள்கை சரி என்பதற்கு அதுவும் ஆதாரம் கிடையாது. கொள்கை தான் ஆதாரம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுதான் சமபட்சமான நிலைப்பாடு. நீ சொல்கிறதான் ஒரு தலைபட்சமான நிலைப்பாடு. விளங்கிக்கிருங்க. அப்போ இதுலேயும் பல்ப் வாங்கிட்டார். டோட்டலாக நயவஞ்சகத்தனம் வெளிப்படுது. இந்த நம்ம வந்துக்கிட்டு மூஞ்சியை இப்படி வச்சுக்கிட்டு பேசிட்டா உடனே எல்லாம் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படி நம்பிடுவாங்கன்னு நினப்பு மனசில். சரியா? அப்போ இவ்வளவு பெரிய பொய், இது மிகப்பெரிய அவதூறு. பிஜேபி வந்து நபியாக ஆக்க பார்க்கிறாருன்னு சொல்லி அதை வந்து நியாயப்படுத்த பார்க்குறாரு. அதை வந்துக்கிட்டு ஒரு தப்பான ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கு இவர் போட்ட அடுத்த அந்த திட்டமும் பொய்யாகிவிட்டது என்பதற்கு இது ஆதாரமா இல்லையா? ஒரு ஆள் நம்ம கொள்கையிலேருந்து போனார்னா நாங்கள் வந்து அது வழிகேடுன்னு தான் சொல்லுவோம். உன்னைய மாதிரி பூசி மூழ்கிற வேலையெல்லாம் இங்கே இல்லை. நீ சொல்றிய நல்லதுக்கும் போயிருக்கலாம், கெட்டதுக்கும் போயிருக்கலாம். சலப்பு கொள்கையில் இருக்கிறவன் நல்லதுக்கும் இருக்கலாம், கெட்டதுக்கும் இருக்கலாம். இந்த கொள்கை நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நம்மளை தூக்கி எல்லாம் நிரந்தர நரகத்திலையும் போடலாம், சொர்க்கத்துக்கும் அனுப்பலாம். இந்த பூசி மூழ்கிற வேலை எங்கள்கிட்ட இல்லை. நீ சவுதி சல்லிக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு நீ செய்வ, நீ அதை நியாயப்படுத்துவ. நாங்கள் எங்களுடைய கொள்கை தான் கரெக்டு, நாங்கள் இருக்கக்கூடிய கொள்கை தான் சத்தியம் என்று நாங்கள் அடித்து சொல்லுவோம். ஏன் எங்களுக்குள்ள கொள்கை உறுதியது. நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் நாங்கள் அந்தளவுக்கு உறுதியாக இருக்கின்றோம். உனக்கு வந்து டண்டனக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பா? உன்னைய மாதிரியே பூசி மொழிகிட்டு அப்படியே வந்துக்கிட்டு கூடும் கூடாது முஸ்தபு மக்ரு இப்படிலாம் சொல்லுவீங்களா? அப்போ எங்களை நாங்கள் அந்த மாதிரி பூசி மூழ்கிற வேலை இங்கே கிடையாது. ஃபஸ்ட் பிமா தோமர், உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சியன்னும் இல்லாமல் போட்டு ஒட என்று அல்லாஹ் தன்னுடைய தூதர்கிட்ட கட்டளையின் அடிப்படையில் தான் இந்த ஜமாத் இயங்கி கொண்டிருக்கின்றதே ஒழிய பூசி மூழ்கிற வேலை இங்கே இல்லை என்பதை இவருக்கு இங்கே சொல்லிக் கொள்கின்றோம். சரி, நான் அப்பாஸ் அலிகிட்ட கேட்குறேன், நீ சரியான ஆளாக இருந்தால் நீ என்ன செஞ்சுருக்கணும்? ஃபர்சானுக்கு இந்த அறிவுரை சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு சத்தியம் என்று நினைத்து இத்தனை காலமாக எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரிகண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரிகண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரிகண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, அந்த கொள்கையிலே இருந்து இது அசத்தியம்தான், நீ புரிந்து கொண்ட இந்த சிந்தனைகள் எல்லாம் வழிகேடுதான் என்பதை அல்லாஹு தாலா எனக்கு உணர்த்தி இன்று தௌபா செய்து மீண்டிருக்கிறேன். ஃபர்சான் வந்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு தவி ஜமாத் வழிகேடுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வழிகேட்டிலேருந்து எல்லாரும் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ நீ சரியான ஆளாக இருந்தால், நடுநிலை பேணக்கூடியவர், ஒருதலை பட்சமான சிந்தனையற்றவர் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தால் நீங்கள் ஃபர்சானுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும். என்ன குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். சரி, ஒரு ஆய்வுங்கிற அடிப்பில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம், நன்மையை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார் நினைத்து கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். அப்படிங்கிறது கூட வராம எப்படி பேசுறாரு? அவங்க நல்ல நோக்கத்திலையும் இருக்கலாம், அவங்க குர்ஆன் ஹதீஸை தப்பாகவும் விளங்கி இருக்கலாம், தவறுதலாக கூட அதை செய்திருக்கலாம், அல்லது வந்து குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு ஒரு தப்பான ஒரு முடிவை அறிவித்திருக்கலாம். அப்போ அப்படி நீங்கள் சொல்லாமல் நீங்கள் ஏங்க அவங்க வழிகேட்டில் இருக்காங்கன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த அறிவுரை உனக்கும் பொருந்துமா இல்லையா? அப்பாஸ் அலியை பார்த்து கேட்கின்றேன். நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதாக தப்பாக நினைத்திருக்கலாம், அது வந்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன நோக்கத்திற்கா என்பது நமக்கு தெரியாது. அப்போ எங்கள் கல்ப நீ புலந்தியா? நரகவாசி செய்கிற காரியத்தை நாங்களா செய்கிறோம்? பிஜே தான் செய்கிறாரு. இந்த ஹிஷாம் எம்ஏசி நீங்கள் தான் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நரகவாசி செய்கிற காரியத்தை நாங்களா செய்கிறோம்? பிஜே தான் செய்கிறாரு. இந்த ஹிஷாம் எம்ஏசி நீங்கள் தான் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஃபர்சான்கிட்ட கேட்டீங்களா? பிஜேவுடைய கல்வை பிளந்து பார்த்தாயா அப்படின்னு ஃபர்சான்கிட்ட கேட்டீங்களா? இல்லை இல்லை. அப்பாஸ் அலி என்ன எங்கள் கல்பை பிளந்து பார்த்தாரா? இல்லை இல்லை. அப்போ வந்துக்கிட்டு இந்த அறிவுரையை நீ உனக்கு நீயே சொல்லிக்கோ, ஃபர்சானுக்கு போய் சொல்ல நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்? நாங்கள் இருக்கிறது ஹக்கு, நீ இருக்கிறது பாத்தில் என்று நாங்கள் அடித்து சொல்கிறோம். நாங்கள் உறுதியாக சொல்கின்றோம், அதில் உறுதியாக நிற்கின்றோம். அப்போ நாங்கள் அதில் எந்த விதமான சஞ்சலமோ சலசலப்போ சந்தேகமோ அற்ற நிலையில் தெள்ள தெளிவாக இருக்கின்றோம்.
உனக்குன்னா நீ கொண்ட கொள்ளையில் வந்துக்கிட்டு உனக்கு ஆட்டம் இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறோம். ஏன்னா வெளிப்படையை வச்சு தான் நாங்கள் பேசுவோம். எதாக இருந்தாலும் வெளிப்படையை வைத்து தான் முடிவெடுப்போம். அவர் வந்து வழி தவறி போய்விட்டார், வழிகேட்டின் பக்கம் போய்விட்டார் என்றால் நாங்கள் இருக்க கொள்கையை விட்டு அவர் வந்துக்கிட்டு சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குன்னு அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்து விட்டார். அதனால் நாங்கள் வெளிப்படையை வச்சு தான் சொன்னோம். உள்ளத்தை பொழந்து பார்த்துலாம் நாங்கள் சொல்லலை. அந்த மிஷின்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. உள்ளத்தை பொழந்து பார்க்குற மிஷின்லாம் நாங்கள் வச்சுருக்கலை. நீங்கள் தான் கல்பை பொழந்து பார்த்து பேசுவதை போல பேசுகின்றா என்பதை அப்பா சலிக்கு இங்கே பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம். சரி, ஹாமித் பக்ரி போயிருக்காரு, ஜமாத்தை விட்டு போயிட்டாரு. நாங்கள் சொல்கிறோம் வழிகேடுன்னு சொல்கிறோம், நீயும் சொல்கிற வழிகேடுன்ற. அதை மட்டும் ஏன் சொன்னீங்க? அதே டைலாக்கே போட வேண்டியது தானே. ஏதாவது ஒரு நோக்கத்திற்கு போயிருக்கலாம், நல்ல நோக்கத்திற்கு போயிருக்கலாம், அது தப்பாக கூட இருக்கலாம், குர்ஆனை தவறாக விளங்கி கொண்டு போயிருக்கலாம். அது வந்துக்கிட்டு அப்படி தானே சொல்லியிருக்க வேண்டும். இப்படி வழிகேடுன்னு சொல்லலாமா? அது வந்துக்கிட்டு உங்களை விட்டு போனால் நபியை விட்டு போனதா? நீங்கள் என்ன நபியா என்று கேட்குறீங்க. ஹாமித் பக்ரி இதே கேள்வி கேட்கலாமா இல்லையா? அப்போ ஹாமித் பக்ரிக்கு இதே சொல்லுங்களேன். அப்போ ஹாமித் பக்ரி உள்ளத்தை பொழந்து பார்த்தீர்களா மறுபடியும் கேட்பார். அப்போ என்ன வெளிப்படையாக அதை தானே சொல்லியிருக்கிறோம். அப்போ பிஜே என்ன சொன்னார்? தப்பாவா சொன்னார்? என்ன வெளிப்படையாக உள்ளதோ அதை சொன்னார். அதை இவர் திரிக்கின்றார் என்றால் இவர் ஒரு மனநோயாளியாகவே மாறிவிட்டார். சொன்னோம்ல, இந்த பிஜே ஃபோபியா என்ற அந்த மனநோய் பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு. பிஜே எது சொன்னாலும் தப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய மூளை குழம்பி விட்டது. அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து இந்த மாதிரி உளறி கொண்டு திரிகின்றார் என்பதை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வச்சுக்கிறேங்க, இப்போ ஒரு பொம்பளை வந்து புருஷனை விட்டு ஓடி போயிட்டா, அடுத்த வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா. இப்போ என்ன சொல்லுவான்? வெளிப்படையை பார்த்து இந்த மாதிரி வந்துக்கிட்டு இந்த வீட்டில் உள்ள ஒரு பொம்பளை வந்து அடுத்தவனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷங்காரன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஓடி போயிட்டா அவள் வந்து விபச்சாரம் பண்ண ஓடிட்டா அப்படின்னா நம்ம அப்பா சொல்லி ஒரு மனிதன் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு ஒருவர் போய்விட்டால் அவர் என்ன சொல்லலாம்? குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம்? நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். அவருடைய வாதங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும். அப்ப இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து ஒரு தலைபட்சமான சிந்தனை. இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. இப்படிலாம் சொல்லலாமா? நல்ல நோக்கத்துக்கு ஓடி இருக்கலாமா இல்லையா? அது வந்துக்கிட்டு தப்பாக நினைத்து கொண்டு ஒரு நபருக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக ஓடி இருக்கலாம் தானே, பிள்ளைகளுடைய நல்லதுக்காக ஓடி இருக்கலாம் தானே. அப்படி வந்து சொல்லாமல் இப்படிலாம் நீங்கள் என்ன கல்வையாக பொழந்து பார்த்தீங்க, அந்த பொம்பளையினுடைய கல்வை நீங்கள் அறுத்து பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஓடி போனவன் தானே சொல்லுவாங்க. அப்போ வந்துக்கிட்டு ஒரு செய்தான் போனதுனால கொள்கை என்ன மேட்டுன்றதை பற்றி பிஜே அவர்கள் சொல்ல வந்ததை எப்படி திரிக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ ஒரு பொம்பளை ஓடி போனதுக்கு இப்படி நீ சொல்லுவியா நீ முதல்ல? அப்போ ஏன் இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு ஆளை குறைவுபடுத்துறதுக்காக அவர் என்ன பேசினாலும் அதில் தப்பு கண்டுபிடித்து அது தப்பாக அதை சித்தரிக்கக்கூடிய ஒரு வெறி, அது வந்து பிஜே போபியா வெறி என்ற அந்த மனநோய் முற்றியதனுடைய வெளிப்பாடு தான் என்பதும் அதுக்கு அடுத்த ஆதாரம் என்பதையும் இங்கே சொல்லிக் கொள்கின்றோம். பாருங்க சகோதரர்களே, அடுத்து என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, அதாவது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காத்திபுல் வஹியாக இருந்த ஒரு நபர், வஹியை எழுதக்கூடிய பொறுப்பில் இருந்த ஒரு நபர், அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதக்கூடிய எழுத்தராகவும் இருந்திருக்கார். அப்படி இருந்தவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு? ஆல இம்ரான், அல் பக்கராவையெல்லாம் மனப்பாடம் பண்ணி அழகாக ஓதுவாராம். அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவான ஒரு நபர் வந்து முர்த்ததா மாறி கிறிஸ்தவ மதத்தில் போய் சேர்ந்துட்டான். அப்போ வந்து இதை வந்து ஹிஷாம் அவர்கள் வந்து உதாரணமாக சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே கடுமையான முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட நபர்கள் அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறினாங்களா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே பயிற்றுவிக்கப்பட்ட ஆள்களே வெளியேறாங்க அப்படின்னா பிஜேயால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்லாம் எம்மாத்திரம், தவி ஜமாத்தால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்லாம் எம்மாத்திரன்றதாங்க கேள்வி. இப்போ நீ வந்துக்கிட்டு என்ன சொல்லுவ? பிஜேவால் பயிற்றுவிக்கப்பட்டவர் வெளியேறினதற்கு பிஜேவுடைய கொள்கை தப்புன்ற மாதிரி நீ சொல்கிறதாக இருந்தால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர் வெளியே போயிட்டாரே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கை தப்புன்னு நீ சொல்லுவியான்றதான் கேள்வி. இதை எடுத்துக்கிட்டார். பார்த்தீர்களா, பிஜேவை வந்து நபி அளவுக்கு உயர்த்தி விட்டார், நபியை பிஜே அளவுக்கு தாழ்த்தி விட்டார், ஒரு முர்த்தத்தை போய் தியாகி மாதிரி காட்டிட்டாரு அப்படின்னு குதிக்கிறாரு. ஹிஷாம் எம்ஏஎஸ்சி பிஜேவை பாதுகாக்கிறதுக்காக
பல தவறான வேலைகளை செஞ்சிருக்காரு. ஹதீஸ்கள்ல என்ன செஞ்சிருக்காரு? பிஜேவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைக்கு அவர் ஒசத்தி இருக்கிறார். ஒன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஜே அளவுக்கு அவர் தாழ்த்தி இருக்கிறார். முர்த்ததா போனவங்களை எல்லாம் இஸ்லாத்துக்காக பாடுபட்ட தியாகிகளை போல அவர் காட்டி இருக்கிறார். ஏன் இந்த மாதிரியான பில்டப்? என்ன உள்ளதோ அதை சொல்லு, அதானே சொல்லியிருக்க வேண்டும். நீங்க இதுல என்ன சொன்னோம்? நபி அளவுக்கு சகோதரர் பிஜே அவர்கள உயர்த்தினதா இதுல எங்க இருக்கு? ஆதாரம் காட்ட முடியுமா? பிஜே அளவிற்கு நபியை கீழே தரம் தாழ்த்தியதா இதுல என்ன ஆதாரம் இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் மக்கள் சிந்தித்து பாருங்க, இவர் எப்படியெல்லாம் பொய் புழுவக்கூடியவர் என்பதை இதுல இருந்தே ஆதாரமா தெரியுதா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களே இப்படி போயிட்டாங்கன்னா பிஜேலாம் ஏமாத்துறோம். இது பிஜே வந்து நபி அளவுக்கு எங்கே உயர்த்தணும்? இங்கே உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம், கோடீஸ்வரனாலேயே முடியலை, ஏழ்மையாக இருக்கிற ஆள் நீ எப்படிப்பா அந்த பொருளை போய் நீ வாங்க போகிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வைங்க. இது வந்து கோடீஸ்வரனை ஏழை சமமாக்குனதுன்னு எந்த கிறுக்கனாவது சொல்லுவானா? எந்த அறிவாளியாவது சிந்திக்கக்கூடிய திறனுடைய எவனாவது வந்து ரெண்டையும் இப்படி ஒன்றாக்குற அப்படின்னு சொல்லுவானா? அவராலேயே முடியலை. ஒரு பயில்வான் இருக்கார், ஒரு பயில்வான் வந்து 500 கிலோ இதை தூக்க முடியலை அவரால். ஒரு ரொம்ப முடியாத ஆளாக இருக்கார் ஒருத்தவர், என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி வந்து அந்த பயில்வானாலேயே தூக்க முடியலப்பா 500 கிலோவை தலையில், நீ எப்படிப்பா தூக்குவ, நீயே 20 கிலோ தான் இருக்கிற என்று சொன்னால், பார்த்தீர்களா பயில்வானையும் நோஞ்சானையும் ஒன்றாக்க பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாழ்த்துறது தானே இது? சகோதரர் பிஜே அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர் போனதை பற்றி நீ தான் பில்டப் கொடுக்குற, நாங்கள் ஒன்றும் பில்டப் கொடுக்கல. நீ என்ன செய்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துக்கு பிஜேவை கொண்டு போய் வைத்து விட்டார்கள் என்று நீ பொய்யாக அவதூறு பரப்புகின்றீர்கள். விளங்கி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே பயிற்றுவிக்கப்பட்டவர் அவரே வந்து என்ன செஞ்சிட்டாரு? முர்த்ததா போயிட்டாருன்றத ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். அப்படி அவங்க போனாங்கன்னா அந்த மாதிரி அவர்களே போயிருக்கக்கூடிய நிலையில் எங்களால் பயிற்றுவிக்கப்பட்டவரெல்லாம் ஏமாத்துறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் சொன்னோம். இதுக்கு வந்து பிஜேவையும் நபியையும் ஒன்றாக்கி விட்டீர் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கல்ல, இது வந்து உதாரணம் சொன்னது தான். இன்னும் சொல்ல போனால் இது வந்து பிஜேவையும் நபியையும் ஒன்றாக்குறதெல்லாம் கிடையாது, பொய்யா சொல்கிறீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க? நீங்கள் உதாரணம் சொன்னீங்கல்ல, எங்கள்லேருந்து ஒருத்தவர் வந்ததை தௌஹீத் ஜமாத்திலேருந்து ஃபர்சான் விலகிட்டாருங்க. ஃபர்சான் விலகினதுக்கு சொல்கிறாரு, சகோதரர்களே இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற ஒரு நபித்தோழர், அவர் வந்து யூத பாதிரியாராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றார். இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்துட்டா அவர் வந்து பதவி ஆசை பிடிச்சவர், ஏதாவது ஒன்று போடுவாங்க, பொருள் ஆசை போடுவாங்க, பதவி ஆசை இல்லை பொண்ணு ஆசை, ஏதாவது ஒன்று தூக்கி அள்ளி போடுவாங்க. இது யூதர்களுடைய கலாச்சாரம். ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஒரு யூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில கேள்விகளை கேட்டாங்க. இவர் நபி தானாங்கிறத செக் பண்ணாங்க. இவர் நபி தான், நபியை தவிர இந்த கேள்விக்கு வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது, இவர் உண்மையிலே நபி தான் சொல்லி களிமா சொல்லிட்டாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப யூதர்கள் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு சலாம் உங்க ஆளு தானே, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எங்கள சூப்பரான ஆள்ல, அவருடைய வாப்பா கூட ரொம்ப சிறந்தவர், அப்படி இப்படின்னு புகழ்றாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஆனால் அது யாருக்கு தெரியாது? யூதர்களுக்கு தெரியாது. இப்போ அப்துல்லாஹ் இப்னு சலாம் வாங்க, அவர் களிமா சொல்றாங்க, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்துல்லாஹ் இப்னு சலாம் எப்படிப்பட்டவர்னா, இவர் எங்கள்ல மோசமானவர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு இப்பதான் சொன்னா நல்லவர் நல்ல மனுஷன் சொல்லி, அதை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு, முகமது நபியை நம்பிட்டாருன்னு சொன்னோனையுமே அடுத்த வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அந்த யூதர்கள் வார்த்தை, இவர் மோசமான ஆளு, இவர் கேடு கெட்டவர்னு அந்த சஹாபியை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப தான் கொள்கையில இருந்தா நல்லவர், அந்த கொள்கை தப்பு, இந்த சித்தாந்தம் தான் சரி, அல்லாஹ் ரசூலுடைய கொள்கை தான் சரின்னு வந்துட்டா அப்ப என்ன செய்யறது? அவங்கள மோசமானவர், இவர் சில காசுக்காக, சவுதி காசுக்காக மாறிட்டாரு, போயிட்டாரு, பணத்துக்காக ஆயிட்டாரு என்றெல்லாம் பேசுறப்ப இப்படிலாம் பேசுங்க. பேச பேசத்தான் நீங்களாம் யூத கலாச்சாரத்தில் இருக்கிற வழிகேடர்கள் என்பதை மக்கள் புரிவாங்க.
அப்படி வந்தவரை அவர் வந்தவனையும் அவரை எல்லாரும் திட்டினார்கள். அதுபோன்று இப்பொழுது ஃபர்சானை இவர்கள் திட்டுவார்கள். சொன்னீங்களா இல்லையா? அப்போ ஃபர்சான் என்ன அப்துல்லா இப்னு சலாமோ? என்ன பேசணும்? பிஜே விட்டு போனா அவர் சத்தியத்துக்கும் போகலாம், பிஜே வழிகேட்டில் இருக்கலாம். பிஜே விட்டு போனா அவர் பிஜே நேரான கொள்கையிலிருந்து போனவர் வழிகேடாகவும் இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரணும். ஆனா அந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாமல், என்ன நபிசல்லாஸ் அவங்களை விட்டு போனாங்களே அப்ப எப்படி சொல்ல முடியுமா என்ற ஒருதலை பட்சமாக அவர்கள் சிந்திக்கிறத பார்க்கிறோம். இதையே மக்கள்கிட்ட சொல்றத பார்க்கிறோம். உங்க கொள்ளையில சூனியக்கார கொள்ளையில அவங்க சேர்ந்தவனையும் நபியிடத்துல சேர்ந்ததா மனசுல நினைப்போ? எவ்வளவு பெரிய அட்டுழியம், எவ்வளவு பெரிய அநியாயம் இது. இப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல அது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நாங்க இப்போ உங்களுக்கு வந்தா மட்டும் உதாரணம் ஓகே, நாங்க மட்டும் பிஜேபியும் நபியும் ஒன்னாக்குவோமா அப்படின்னு அர்த்தமா? சொல்லணுமா இல்லையா? விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அப்போ நீங்க உதாரணம் சொல்லுவீங்க. உங்க கொள்ளையில யாராவது ஒரு ஆள் சேர்ந்துட்டா இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே அப்படின்னுவீங்க. அப்போ நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை உங்களையும் சமமாக்கல, நீங்க உங்களுடைய தரத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை இறக்கல. ஆனா நாங்க அப்படி இறக்குறோம். அப்ப ரெண்டுக்கும் சிந்திக்கணுமா இல்லையா? எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி, உனக்கு வந்தா மட்டும் ரத்தமா என்று கேட்பார்களே, அந்த மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் உதாரணம் சொல்லலாம், நாங்கள் உதாரணம் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. நீ சொல்லிடக்கூடாது. நீ சொன்னீங்கன்னா நீ இழுக்கிற, நீ நபியையும் பிஜேயும் ஒன்றாக்குற, தலைவனை பாதுகாக்கிறதுக்கு நியாயப்படுத்துகிறேன்னா அப்போ நீங்கள் ஜாலியாத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரியான வேலையை செய்கிறீங்க. ஜாலியாத்தில் சல்லி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒப்பிடுவீங்களோ என்று கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பதிலை சொல்லுங்க. அதே மாதிரி உலகத்திலே இல்லாத ஒரு குற்றச்சாட்டுங்க இது. இந்த மாதிரியான ஒரு மூளை மழுங்கினால இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. ஒரு ஆதாரம் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி நடந்துச்சுல அப்படின்னு ஒரு ஆதாரம் சொல்ல மாட்டோமா? ஏதாவது ஒன்று நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு 10 பேரை ஒரு ஊர்லேருந்து ஊர் நீக்கம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம சொல்கிறோம், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் தான் இப்படி ஊர் நீக்கம் பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இப்படிலாம் தொந்தரவு பண்ணாங்க, ஒரு ஊரை விட்டு விரட்டி விட்டாங்கன்னு வைங்களேன். ஒருத்தவரை அவர் தௌஹீதை ஏற்றுக்கிட்டதுனால ஊரை விட்டு விரட்டிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் பொறுமையாக இருங்க, சபர் பண்ணுங்க, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்க சொந்த ஊர்லேருந்து விரட்டி விட்டாங்கன்னு சொல்கிறோமா? உடனே இவர் நம்மால் வந்துடுவார், ஆயுப்புலி அவர்கள் வந்துடுவாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் வைக்கலாமா? அது சரியா? இப்படி கேவலப்படுத்தலாமா? நபியினுடைய அந்தஸ்துக்கு இந்த நபரை, இந்த ஊரிலிருந்து விரட்டப்பட்டவரை ஆக்க பார்க்கின்றீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை குறைக்க பார்க்கின்றீர்களா? நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? அட கிறுக்கு பயல. ஆதாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஆதாரமாக சொல்கிறத சமமாக்குறதாடா லூசு பயலன்னு கேட்போமா இல்லையா? கேட்பீங்களா இல்லையா? அப்போ இந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு பாருங்க. சலபு கொள்கையில் போய் ஜிப்பாவை போட்டுட்டு உண்டே உட்கார்ந்தவனையும், தோப்பை போட்டு உட்கார்ந்தவனையுமே மண்டையில் உள்ளது எல்லாமே கரைந்து விட்டது போல டோட்டலாக. அப்போ ஆதாரமே சொல்லக்கூடாதா? எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தாலும் இப்படி தானே நம்ம ஆதாரம் காட்டுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே இப்படி நடந்திருக்கின்றது என்று சொல்வது என்ன தப்பா? அப்போ இந்த மாதிரி இவர் பேச மாட்டாரா? இவர் எத்தனை பேச்சு பேசியிருக்காரு இப்படி? அப்போ இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிஜேவை ஒப்பிடுறதுன்னு அப்படியே மனநோயாளி மாதிரி உளறிக்கிட்டே இருந்தாருன்னா கலங்கிருச்சு. அதுதான் மேட்ரு. டோட்டலாக கலங்கி போய் தான் பிஜே ஃபோபியான்னு சொன்னோமா இல்லையா? அந்த டோட்டலாக பிஜேன்னு ஜாலியாத்தில் கரண்ட் போனால் கூட பிஜே தான் சொல்லுவார்னு சொன்னோமா இல்லையா? அந்த லேஞ்சுக்கு போயிட்டாரா இல்லையா? இப்போ நான் விரலாட்டுறேன், விரலாட்டி தொழுதுகிட்டு இருக்கேன். ஒரு ஆள் கேட்குறாரு, என்னங்க தொழுகையில் என்னங்க எல்லாம் கோணம் வலிக்கிறீங்களா, என்னங்க விரலாடுறீங்க அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை ஆட்டி தொழுதார்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே நம்மால் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரும் நீங்களும் சமமா, 2 பேரும் ஒன்றாக்க பார்க்கின்றீர்களா, நான் விட மாட்டேன், உங்களை அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் மண்டை மூளை கலங்கினவன் தானே இப்படி பேசுவான். அப்போ இந்த மாதிரி தோப்பை போட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு மூளை கலங்கி பேசுகிறவர் ஆய்வாளரா, ஆய்வு பண்ணுறவரான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. மக்களிடத்தில் விட்டு விடுகின்றோம், சிந்திச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? வன்மம். பிஜே அவர்கள் மேலே அப்படியே உள்ள அந்த குரோதத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொன்னாலும் அவரை நம்ம டேமேஜ் பண்ணணும். அதனால நீ என்ன சொன்னாலும் நான் பேசுவேன், நீ எதை ஆதாரமாக காட்டினாலும் நான் பேசுவேன் என்ற அடிப்படையில் தான் நான் ஓடுறீங்க.
சிந்திச்சு பாருங்க. சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களும் சிந்தித்து பாருங்கள்.